Hi brothers and sisters, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து 6 ட்ரேடிங் செஷன்னா நெகட்டிவ் கேண்டில் போட்டு கீழே வந்திருக்கு நிஃப்டி. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான் நிஃப்டிக்கு. புதிய லோவை கிரியேட் பண்ணி கீழே வந்திருக்கு, ரைட்டா? அதே மாதிரி எக்ஸ்பைரி டே வந்து தேர்ஸ்டே நேற்றோட முடிஞ்சுது. இனிமேல் டியூஸ்டே தான். இதில் கூட ஆப்ஷன் டாட்டாவில் கூட பாருங்கள், டியூஸ்டே டேட் வந்துச்சு. இனிமேல் நிஃப்டி வந்து டியூஸ்டேயும், சென்செக்ஸ் வந்து தேர்ஸ்டேயும், ரைட்டா? அதுக்கப்புறமா இன்றைக்கி ரிலையன்ஸ் 2% டவுன் ஆகிருக்கு அதிகபட்சமாக. அப்புறம் இன்ஃபோசிஸ் 2% டவுன் ஆகிருக்கு. அது பின்னாடி மார்க்கெட் எப்படிலாம் நடந்துக்கிறத பார்ப்போம். அப்புறம் நிஃப்டி வந்து திங்கக்கிழமை என்ன ஆகலாம்ங்கிறத நம்ம ஃபைனலாக டெக்னிக்கலாக பார்ப்போம். அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து அப்சைட் ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணும்போது ஃபேக் இல்லாமல் பார்த்துங்க. அது சில ஃபேக் ஐடியும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். என்னுடைய இதில் வந்து ஃபுல்லாக சார்ட் பேட்டர்ன்ஸு அண்டு வீடியோஸ் இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து ஜாயின் பண்ணிங்க. நிஃப்டி இன்னைக்கு வந்து நேற்று க்ளோஸ் 24,500. இன்றைக்கி ஓப்பன் 24,466. 5 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். 34 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9.15க்கு ஹை 24,564 ட்ரேட் பண்ணிச்சு. அதுலேருந்து 10.5க்கு மடமடான்னு இறங்கி 24,464 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் அதிலிருந்து 11.50க்கு 24,572 100 பாயிண்ட்ஸ் அப் ஆகி அதுக்கப்புறமா 3:30 மணி வரை 24,426 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி முடிஞ்சது. இது வந்து இப்போது டே கேண்டலுக்கு மாற்றிடுறேன். ஓப்பன் 24,466, ஹை 24,572, லோ 24,404, க்ளோஸ் 24,426 170 பாயிண்ட்ஸ் ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. -74 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. 0.3% இறங்கியிருக்கு. சப்போர்ட் 24,300ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 24,700ஆகவும் இருக்குது. நம்ம ஃபர்தராக மார்க்கெட் என்னங்கிறது நம்ம கடைசியாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்ப்போம். இன்றைக்கி டாப் கெய்னர் இன்றைக்கி க்ரீன் கேண்டில் வந்து 24, ரெட் கேண்டில் 27. இன்றைக்கி டாப் கெய்னர் வந்து ஐடிசி 2.25% அப்பு, பெல் 1.5% அப்பு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1.5% அப்பு, ஏஷியன் நெட் வந்து 1.25% அப்பு. டாப் லூசர் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3% டவுனு, ரிலையன்ஸ் 2% டவுனு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் 2% டவுனு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.5% டவுனு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த பேங்க் நிஃப்டி இப்போ மாத்திரம் எல்லா சார்ட்டுமே பேங்க் நிஃப்டியுடைய எல்லா பேங்க்ஸுமே இன்றைக்கி வந்து டவுனு, எக்ஸப்டு எஸ்பிஐ அண்ட் கொடாக் பேங்கு. அது தவிர பாக்கி எல்லா பேங்குமே டவுனு. 54,086 இருந்து 53,606 வரைக்கும் 400 பாயிண்ட்ஸ் இதாச்சு. அதோடைய சப்போர்ட் 53,500, ரெசிஸ்டன்ஸ் 54,000. சரியா? பேங்க் நிஃப்டியும் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். நிஃப்டியை தொடர்ந்து ஐடி செக்டரும் இறங்கிச்சு, ரிலையன்ஸு இறங்கியிருக்கு, இன்றைக்கி அதிகபட்சமாக ரிலையன்ஸில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஏஐ வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதாக இருந்தும் அதோடைய இது இறங்கியிருக்குது. சரியா? வெயிட்டேஜ் பார்த்துடலாம். நம்ம வெயிட்டேஜை பொறுத்தவரை வெயிட்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம். நம்ம கோல்டு பொறுத்தவரை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அது கோல்டு வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டரு. உலகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இது பண்ணும். அது 3,404 இப்போ ட்ரேட் ஆகுது. 3,500 தான் அது லைஃப் டைம் ஹை. அது ஒரு அந்த இடத்துல ஒரு 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 மேலே கீழே அடிச்சுட்டே இருக்குது. அது பிரேக் அவுட் கொடுக்குமான்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ 9,535 தான் ரீட்டைல் விற்கப்படுது. சில்வரும் அதே மாதிரி 38.793, 39.502 தான் லைஃப் டைம் ஹை. சில்வர் 131 ரூபாய்க்கு விற்கப்படுது. யூஎஸ் ஆயில் 64.34. பிட்காயின் வந்து 1,24,517 தான் லைஃப் டைம் ஹை. 1,10,145 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் நல்லா இறங்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். சரியா?
இப்போ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.25% டவுனு, S&P 500 0.25% அப்பு, நாஸ்டாக் 0.5% அப்பு, இங்கிலாந்து FTSE 1.25% டவுனு, CAC இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.5% டவுனு, ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங் 0.5% அப்பு, தைவான் ஃப்ளாட்டு, கொரியா கோஸ்பி 0.5% டவுனு, SCT காம்போசிட் 0.5% டவுனு, ஜாகர்தா இந்தோனேசியா 1.5% டவுனு, சைனா ஷாங்கை 0.5% டவுனு. இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஜிடிபி இன்னைக்கு நல்லா வந்திருக்கு 7.8%, ப்ரீவியஸ் வந்து 7.4%, எக்ஸ்பெக்டேஷன் 6.6% இருந்த இடத்துல நல்லாவே இன்னைக்கு ஜிடிபி வந்திருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு திங்கட்கிழமைக்கு இது பிரதிபலிக்கலாம். ஃபாரெக்ஸ் ரிசர்ச் வந்து 690.72, ப்ரீவியஸ் வந்து 695.112, அந்த ரிசர்ச் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எஃப்ஐடிஐ டாட்டா பார்த்துடலாம். எஃப்ஐடிஐ டாட்டா பொறுத்தவரை 38,590 இந்த மாதத்தில் விற்றுருக்காங்க. தொடர்ந்து விற்றுக்கிட்டே வர்றாங்க. 6,000, 2,400, 1,600 கோடிகளை வந்து விற்றுக்கிட்டே போகிறாங்க. போன மாதத்தில் 47,666, இந்த மாதம் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. தொடர்ந்து அவங்க விற்கிற சைடே தான் இருக்கிறாங்க. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை சப்போர்ட் சைடு 24,400, 24,000, 1,00,000 கான்ட்ராக்ட் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா 24,500, 550, 600, 700, 800, 900, 25,000, 25,100, 25,200, 25,500 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. இதில் 25,000 வந்து 2,00,000 கான்ட்ராக்ட் இருக்குது. ஜூம் கூட பண்ணி பாருங்கள். பாக்கி எல்லாமே 1,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேலே அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் சைடு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? மணிக்கண்டில் சில நியூஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் லான்ச்சஸ் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் வித் கூகுள் மெட்டா ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் வந்திருக்குது நியூஸு. அப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் வார்னிங் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புடைய 50% டாரிஃப் இந்தியா மேலே போட்டதை பிரிக்ஸ் நாடுகள் வார்னிங் பண்ணதாக இந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்குது. அப்புறம் வந்து ரஷ்யா சிங்ஸ் யுக்ரைன் நேவி ஷிப்பு, இந்தியா டுடே, NDTV இதில் வந்திருக்குது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் மிக ஆக்ரோஷமாக வார் நடந்துருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வந்து சேங்ஷன் போட்டிருக்காங்க ஈரான் மேலே. இதை வந்து சைனா வந்து வார்னிங் கொடுத்துருக்கு. இது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்ட்டில் இது செய்தி வந்திருக்கிறது. சரியா? அப்புறம் இந்தியா வந்து ஈரானுக்கு இனிமேல் போகிறதா இருந்தால் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. இது வந்து பிஸ்னஸ் டுடேயில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 41 பேர் இஸ்ரேல் வந்து காசாவில் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அல் ஜசீரால அந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இது ஹூதிஸ் அட்டாக் ஏமான்லேயும் இஸ்ரேல் ரொம்ப வேகமாக அந்த அட்டாக்கும் நடந்துருக்கிறதாக நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துமே லிங்க் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் காசா பிரச்சனை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, US சைனா இந்தியா இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு லிங்க்டு. அது பொலிட்டிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஏன்னா நம்ம ரொம்ப இதாக போக வேணாம். சரி, வாங்க டெக்னிக்கலாக போயிடலாம். இப்போ சப்போர்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த இடத்த நான் வரைகிறேன் பாருங்கள். 24,300, 24,400 அந்த ஜோன் 3 கோடு போடுறேன். இந்த இடத்த நல்ல ஸ்ட்ராங்கான விஷயம். பல தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. பல தடவை இதை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. இந்த கோட்டை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியும். இதை வந்து ரவுண்ட் பண்ணி கூட காமிக்கிறோம், பார்ப்போம். இதை பாருங்கள், பல தடவை ஸ்ட்ராங்கான இடமாக இருந்திருக்கு. இது பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இந்த இடம் பாருங்கள் பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடம் தான் வந்திருக்கு. திங்கட்கிழமை நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் அப்படியே பவுன்ஸ் ஆகிடும். இல்லை நெகட்டிவ் கண்டினியூ ஆனால் இது இரும்பு வால் மாதிரி, இது இரும்பு சுவர் மாதிரி. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பெரிய கீழே ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூஸு எஃப்ஐ இவங்களுடைய பொறுத்து தான் மார்க்கெட் வந்து இது பண்ணும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.